என்னவென்றால் உங்கள் புலம்பலை மாற்றுகிற ஒரு ஆண்டவர், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள், நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாருங்க? பிற மார்க்கத்தார் அல்ல, ஆண்டவர் அறியாதவர்கள் அல்ல, அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், ஆராதிக்கிறவர்கள். ஆனா என்ன இருந்துச்சா? புலம்பல். எத்தனை வருஷம்? தேவன் யாரையுமே காரணம் இல்லாமல் கசக்கி பிழிவதில்லை. சொல்வீங்களா? தேவன் காரணம் இல்லாமல் எவரையுமே கசக்கி பிழிவதில்லை. சொல்லுங்க, தேவன் காரணமின்றி ஒரு சொட்டு கண்ணீரையும் என் கண்களிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் நான் அவருடைய கண்மணி. சொல்றீங்களா? தேவன் காரணம் இல்லாமல் ஒரு சொட்டு கண்ணீரும் என் கண்களிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை வருஷம் புலம்பினாங்களா? புலம்பினவர்கள் பாவிகள் அல்ல, ஆண்டவர் அறியாத மக்கள் அல்ல. அந்த வசனம் போட்டிருக்குது, இஸ்ரவேல் குடும்பத்தார். பைபிள் பாக்குறீங்களா? பிரிச்சு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பின்பகுதி. இஸ்ரவேல் குடும்பத்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? இவங்க யார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து. புரியுதா உங்களுக்கு? பார்வோன்கிட்ட சாப்பாடு இல்லை, அதாவது வேலை செய்வாங்க ஆனா சம்பளம் கிடைக்காது. அடிமைத்தனம், கண்ணீர், பாடு, போராட்டம், நாள்தோறும் அடிதான். நல்லா யோசித்து பார்க்கணும். அந்த பார்வோனிடத்திலிருந்து கர்த்தரை கூட்டி கொண்டு வந்தார், கரங்களை உயர்த்தி. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார். நான் 17 வருஷம் நான் இந்துவாக வாழ்ந்தேன். பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்தேன். நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மரிப்பேன். அதான் என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப பக்தி. என் தாய் தகப்பன் மரிக்கும் போது 83 வயசு. 83 வயசு வரைக்கும் அவங்க சினிமாவே பார்த்ததில்லை. 83 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டதில்லை. 83 வயசு வரைக்கும் அவங்க டிவியே பார்த்ததில்லை. என்னடி பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்ச நிறைய குடும்பத்துல வசதி படிங்க, புலம்பி கொண்டிருந்தார்கள். இது தேவனுடைய விருப்பம் அல்ல. நல்லா கவனிக்கணும். எங்கிருந்து கொண்டு வந்தார்? அந்த